கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இறைவனுடைய திருசந்நிதியில் உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் தலைமைத்துவத்தை பற்றி அழகாக கூறுகின்றார். பிறரன்பு தேடுகின்ற தலைவர்களாக வாழுகின்ற பொழுதுதான் தலைவர்களுடைய வாழ்வு என்பது உச்சத்தை அடைகின்றது. உலகிலே எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அரசர்கள் தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். இன்று அவர்களில் எத்தனை பேர் இன்னும் பேசப்படுகிறார்கள் என்றால் ஒரு சிலரை மட்டும் நாம் இன்னும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் தன்னலத்தை நாடாது பிறர் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக, இன்று இயேசு கூறுகின்றது போல, சிறியவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வது போல வறியவர்களையும் இயலாதவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய பொறுப்பையும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிய தலைவர்கள்தான் இன்று நிலைத்து நிற்கின்றார்கள். அத்தகைய ஒரு தலைமைத்துவத்தையே ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். அவரை பின்தொடர்ந்த சீடர்கள் மத்தியில் கூட தலைமைத்துவம் என்பது ஒரு அதிகார தோரணையில் இருந்ததை கண்ட இயேசு அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். தலைமைத்துவம் என்பது அதிகாரத்தை பயன்படுத்துவதல்ல, அதிகாரத்தை ஏழைகளுக்கும் எளியவருக்கும் பயன்படுத்துகின்ற பொழுது நிலநலத்தோடு வாழ்வதுதான் தலைமைத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது. இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டுகிறோம். உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தி. கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறி துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 16 முதல் 4ஆம் அதிகாரம் 3 வரை உள்ள இறைவசனங்கள். அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 9 வாழும் வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3ஆம் நாளுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக,
அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று இறைவனுடைய வார்த்தை நல்ல தலைவர்களாக தலைமை பண்பை பொறுப்போடு கொண்டு வாழ்வதற்காக அளிக்கின்றது. ஒரு நல்ல குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நல்ல குடும்பம் என்று நாம் எதை கூற முடியும்? இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக, நிறைவான குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு குடும்பத்தை பற்றி கூற வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தினுடைய தலைவரையும் தலைவியும் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி தான் அந்த குடும்பத்தை நாம் மதிப்பிட முடியும். ஒரு குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து தங்களுடைய ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்று எடுக்கின்ற முயற்சிகளில் வருகின்ற இடரல்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்கின்ற ஒருவரால் நல்ல குடும்பத்தை நடத்த முடியும். அந்த குடும்பம்தான் மகிழ்ச்சியான குடும்பமாகவும் நிறைவான குடும்பமாகவும் வாழ முடியும். தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய பணிவாழ்வு தான் செய்கின்ற பணிகளை திறம்பட செய்ய வேண்டும், சுயநலம் பாராது மழையும் வெயிலும் பாராமல் ஒவ்வொரு நாளும் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துகின்ற குடும்ப தலைவரை தான் நல்ல தலைவர் என்று நாம் இன்று கூற முடியும். அத்தகைய ஒரு பண்பை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று இன்று ஆண்டவர் இயேசுவும் நம்முடைய சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். சீடர்கள் ஆண்டவர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல தலைவர்களாக வாழ்வதற்கான வழியை காட்டுகின்றார். இயேசு தன்னுடைய பணிவாழ்விலே தான் அனுபவிக்கப் போகின்ற பாடுகளையும் அதன் வழியாக பெறப்போகின்ற மகிமையும் குறித்து 3 இடங்களிலே தம் சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த 3 நேரங்களிலும் சீடர்கள் ஆண்டவர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் பற்றி கூறுகின்ற பொழுது பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு நடக்கவே கூடாது என்று தடையாக இருக்கின்றார். 9ஆம் அதிகாரத்தில் இன்று நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை அவர்களுக்கு போதிக்கின்ற பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாமல் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 10ஆவது அதிகாரத்திலே இதற்கு ஒருபடி மேலாக சீடர்கள் யாக்கோபும் யோவானும் வந்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் உம்முடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அமர்வதற்கான இடத்தை ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று அவரிடத்திலே அறிக்கையும் வைக்கின்றார்கள். அப்பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு ஆண்டவர் ஒரு தலைவருடைய தன்னல பாராத ஒரு வாழ்வை எடுத்துரைக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் சீடர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம், சீடர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஆண்டவர் மெஸ்ஸியா வருவார், எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார், ஒரு நல்ல ஆட்சியை அமைப்பார், அந்த ஆட்சியிலே நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு சுட்டிக்காட்டிய தலைமை பண்பு என்பது இதற்கு நேர் எதிராக இருக்கின்றது. அடிமைப்பட்டிருக்கின்ற வாழ்விலே மகிழ்ச்சியும் நிறைவும் காண வேண்டுமென்றால் வன்முறையை அல்ல, வன்முறையோடு போராடுவதால் கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியை அல்ல ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்ற மகிழ்ச்சி. நிறைவான வாழ்வு, இறைவன் நமக்கு காட்டுகின்ற வாழ்வு, துன்பம் வழியே நாம் நிறைவை அடைய வேண்டும். ஒரு தலைவர் துன்பத்தை அனுபவித்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்றால் அந்த துன்பத்தை நாமும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய
நாட்டு பொதுவாக தமிழ்நாட்டு முதல்வர்களிலே காமராஜரை பெருமையாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் என்றும் அவரையே போற்றிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், நிறைய செயல்களை செய்திருக்கின்றார். தன்னலம் பாராது பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு முழுவதுமாக செய்திருக்கின்றார். மக்களுடைய நலனுக்காக அதிகமாக பாடுபட்டிருக்கின்றார். அதனாலேயே இன்று நாம் அவரை பெருந்தலைவராக போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தன்னுடைய தொண்டர் ஒருவருடைய வீட்டில் திருமண நிகழ்ச்சிக்காக காமராஜரை அழைத்திருக்கின்றார். அழைத்த மாத்திரத்திலே காமராஜர் சொல்லிவிட்டார், நான் என்னுடைய திருமண விருந்துக்கு நான் வரமாட்டேன், உன்னுடைய வீட்டிற்கு திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக நான் முதல்வராக இருக்கின்றேன், நான் உன்னுடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று காட்டமாக கூறுகின்றார். ஆனால் திருமண நாள் வருகின்றது. நிகழ்ச்சிகள் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே காமராஜர் முதல்வராக அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். கலந்து கொள்வதை கண்ட அந்த தொண்டருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. இருந்தாலும் மகிழ்ச்சியோடு சென்று காமராஜரை கேட்கின்றார், நான் அன்று அழைத்த போது வரமாட்டேன் என்று கூறினீர்கள், இன்று வந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள், காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டபொழுது தலைவர் காமராஜர் அழகாக கூறினார், நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகின்றேன் என்று கூறியிருந்தால் நீ முதலமைச்சர் வருகிறார் என்பதற்காக நிகழ்ச்சிகளை இன்னும் ஆடம்பரமாக செய்திருப்பாய், செலவு செய்து நீ கடனாளியாகியிருப்பாய். ஆனால் இன்று நீ எளிதாக நிகழ்த்திய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொழுது இன்னும் மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கின்றார். இத்தகைய மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்பதற்காகவே அன்று நான் வரமாட்டேன் என்று கூறினார். அந்தவர்களே, ஆண்டவரும் பிறருடைய கஷ்டங்களை பார்த்து அவர்களோடு மகிழ்ந்திருப்பவர் அல்ல, பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தி தானும் மகிழ்ந்திருப்பதே தலைவர் என்று கூறுகின்றார். பிறருக்காக தன்னையே இழக்கின்றவர்களே தலைவர்களாக எடுத்து கூறுகின்றார். இந்த 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையில் கட்சி மனப்பான்மையும் வேற்றுமைகளும் நம்மிடையே ஏற்படாமல் இருப்பதுதான் ஒரு நல்ல ஒற்றுமையான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியான உறவு வாழ்க்கைக்கும் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஒற்றுமையையும் கட்சி மனப்பான்மை இல்லாத ஒரு குணத்தையும் கட்டி எழுப்புகின்றவரை நல்ல தலைவர்களாக வாழ முடியும், நல்ல தலைவர்களாக திகழ முடியும். நம்முடைய அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மறைக்கல்வியிலும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஏதாவது ஒரு நிலையிலே நாம் இந்த தலைமை பொறுப்பை வகித்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு நல்வழியை காட்டுவதற்கு நாம் எத்தகைய ஆன்மீக தேவைகளையும் எத்தகைய சுயநலம் பாராத செயல்களை முன்னெடுக்கின்றோம். இன்று சுயநலம் பாராது பிறர் நலத்திலே ஈடுபட்டவர்கள் தான் தலைவர்களாக திகழ்கின்றார்கள். அன்னை தெரசா தன்னுடன் இருந்த அனைத்து பலவீனங்களையும் ஆண்டவிடத்திலே கொடுத்துவிட்டு தன்னுடைய நலத்தை கூட பாராமல் ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு உதவினார். ஆண்டவர் முன்பாக நேர்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று புனிதையாக நாம் இன்று வணங்குகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் புனிதராக மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனிதராக நாம் முழுமையாக வாழுகின்ற பொழுது நல்ல மனதுடன் பிறரன்பு பணிகளிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வும் இன்று பெருமைக்குரியதாக மாறுகின்றது. பெருமைக்குரியதாக மனித நிலையில் வாழ்ந்தார் என்று கூறுகின்ற அளவுக்கு மாறுகின்றது. முழு மனித வாழ்வை நோக்கி நாம் வாழுகின்ற இந்த பயணத்திலே முழுமையான மனிதராக வாழ்வதற்கு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை முழுமையாக நிறைவேற்றினாலே போதுமென்ற செயல் மேலோங்குகின்றது. அன்பர்களே, ஆண்டவர் தன்னலம் பாராது தன்னுடைய வாழ்வை சிலுவையிலே கொடுத்து நமக்கு வாழ்வளித்திருக்கின்றார். நம்முடைய தலைவராக அவர் உயர்ந்திருக்கின்றார் என்றால் அவருடைய பணியை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எனது என்று என்னுடைய குடும்பத்தையே என்னுடைய சார்ந்தவர்களையே என்னுடைய சமூகத்தையே மட்டும் பாராமல் பொதுநல போக்கோடு பொதுநலத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க இன்று கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். சிறியவர்களுக்கு நீங்கள் நன்மைகள் செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கே செய்தீர்கள் என்று கூறிய அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளமேற்போம். இறைவன் நம்முடைய பிறரன்பு பணிகளை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாமும் நிறைவு கண்டு நம்முடைய வாழ்வையும் நல்வழியில் மாற்றுவதற்கு இறை அருளை பலியின் வழியாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
பராமரிக்கின்ற ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை வேண்டுதல்களை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். தாயின் தந்தைமான எங்கள் அன்பாண்டவர், உமது அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பேணி பராமரித்து பாதுகாத்து உமது கருணையால் இன்று நாங்கள் வளமுடனும் நம்பிக்கையுடனும் வலிமையுடனும் வாழ்வதற்கான ஆற்றலை பொழிவீராக. எங்கள் கடமைகளை உணர்ந்து எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நன்முறையிலே செயல்படுத்துவதற்கான ஆற்றலை அருள்வீராக. எங்களுடைய வாழ்விலே என்றும் நிறைவும் மகிழ்ச்சியும் காணும்படியாக எங்களை உண்மையின் பாதையிலே என்றும் வழிநடத்தி செல்வீராக. எங்களை பாதுகாப்புடன் பராமரித்து நோய் தொற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து மன நிறைவும் மகிழ்ச்சியும் கொண்ட மக்களாக என்று உமக்கு சான்று பகிர்ந்தத்திலே உமது சீடர்களாக வாழுகின்ற ஆற்றலை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லா வல்ல தந்தையாம் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திருநாவை அறிந்த நலனுக்காகவும் உமது கையெழுத்தை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
காலத்திலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றி, மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரளி அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழி பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தனமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாஸ்தன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன்.